போதும் போதும் போதும்னு சொல்கிற விஷயம் நம்ம ஒன்றே ஒன்று சாப்பாடு தாங்க. இந்த அரஜான் வயிற்றுக்கும் ஒரு வேளை சாப்பாட்டுக்கும் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ பாடுபடுறோம் பார்த்தீங்களா? இதே காசை கொடுத்து லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் கொடுத்து உனக்கு இன்னும் வேணுமான்னு கேட்டால் மனுஷங்க எனக்கு பத்தலை இன்னும் வேணும்னு தான் கேட்பான். அதே ஒரு மனுஷன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் கிட்ட போய் சாப்பாடு நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, வயிறு நிறைய சாப்பிட்டு எனக்கு போதும் போதும்னு சொல்லுவான். அந்த போதும்னு சொல்கிற ஒரே வார்த்தை அன்னம் மட்டுமே தான். அதே மாதிரி தானத்திலேயே சிறந்த தானம் எதுன்னு கேட்டிங்கன்னா இரத்த தானம், அன்னதானம், கண் தானம், இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை இல்லைங்க. இதுக்காகவே கோடை பண்பலையில் எஃப்எம்மில் ஒரு ப்ரோக்ராம் நடத்துனாங்க. அப்போ இதே மாதிரி கேள்வி கேட்டாங்க. அது கடைசியில் அவங்க சொன்ன ஆன்சர் நிதானம். உண்மைதாங்க. நிதானம் இல்லைன்னா நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது, எந்த தானமும் செய்ய முடியாது. நிதானம் இல்லாத வாழ்க்கையில் நம்ம என்ன செஞ்சு என்ன புண்ணியம் நம்மளே நிதானம் இல்லாமல் இருக்கோம். அதனால் தானத்திலேயே சிறந்த தானம் நிதானம்னு தான் சொல்லி அவங்க முடித்தாங்க. நான் ஒரு நாள் சாப்பாடு, சாம்பார், ரசம் எல்லாம் வச்சேன், பொங்கல் எல்லாமே. அதை ஒருத்தவங்களுக்கு கூப்பிட்டு நான் கொடுத்தேன். அவங்களும் வாங்கிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு, எல்லாம் அருமையாக செஞ்சுருக்க பாப்பா, நல்லா இருக்கு, நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு வார்த்தை போதுங்க. நீங்கள் ஒரு 10 ரூபா காசு கேட்டு வந்தால் கூட அவங்களுக்கு நீங்கள் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே சொல்லுவாங்கன்றதுக்காக இல்லை, அவங்க நீங்கள் 10 ரூபாய்க்கு 5 ரூபாயை கொடுத்தீங்கன்னா கூட திருப்பி கூட கொடுத்துட்டு போவாங்க. காசு இப்போல்லாம் யாரும் 5 ரூபாலாம் வாங்க மாட்டாங்க, திருப்பி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதே இதை சாப்பாடை கொடுத்து பாருங்கள், வயிறு நிறையா சாப்பிட்டு வயிறு நிறையா வாழ்த்திட்டு போவாங்க.